கோவிலுக்கு வந்தால் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறதல்லவா? இங்கே இருக்கும் புனிதத்தன்மை அமைதியை தருகிறதல்லவா? ஆம், உண்மைதான். சக்தியின் பிறப்பிடமாக விளங்குகிறது. தண்ணீர், தண்ணீர், யாராவது தண்ணீர் கொடுங்கள். மிகவும் தாகமாக உள்ளது. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே? இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் பேகம் சாயிபா. தாங்கள் இவ்வாறு அடிமைகளிடம் செல்வது நல்லதல்ல. சரி, நான் செல்லவில்லை. தாங்களாவது நீரை அவர்களுக்கு கொடுங்கள். நான் அவ்வாறு செய்ய இயலாது. நான் இந்த அடிமைகளை எடுத்துச் சென்று சிறையில் தள்ளி பின்பு விற்றுவிடும்படி கூறியிருக்கிறார்கள். இவர்கள் என்ன கால்நடைகளா? மனிதர்கள். இவர்களை எப்படி விற்க முடியும்? ஷெஹன்ஷாவின் வேகத்தை தடுக்க தைரியம் இருக்கிறதா? தண்ணீர், தண்ணீர். குதா தங்களை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும். தாகத்திற்கு தண்ணீர் கொடுத்த தங்களை அந்த குதா நன்றாக வைக்க வேண்டும். அந்த ஈஸ்வரன் உங்களை நலமாக வாழ வைக்கட்டும். நாங்கள் 3 நாட்களாக பட்டினியாக இருக்கிறோம். உன்னை ஏதாவது தாருங்கள். இங்கு பாருங்கள். இவர்களை அழைத்து செல்வதற்கு முன்பு இவர்களுக்கு உணவளியுங்கள். பசியோடு இருக்கிறார்கள். இது என்னுடைய கட்டளை, புரிந்து கொள்ளுங்கள். தங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும் உசோர். வாருங்கள். ஜோதா, இங்கிருந்து புறப்படுவோம். நீ அடிமையோடு பேசிய விஷயம் செயின்ஷாவிற்கு தெரிய வந்து விட்டால் அவர் தவறாக நினைப்பார். என்னவாயிற்று பேகம் சாஹிபா? ஏதாவது பிரச்சனையா? இல்லை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பல்லக்கை தூக்குங்கள். உன்னுடைய பேர் என்ன? பாபு. நீ இங்கே எப்படி வந்தாய்? என்னை அடிமையாக்கி அழைத்து சென்று கொண்டிருந்தார்கள். நான் இங்கு வந்து ஒளிந்து கொண்டேன். உன்னுடைய தாய் தந்தை எங்கே? இவர்கள் என் அன்னையை ஒரு சேட்டிடம் விற்று விட்டார்கள். என் அன்னையை மட்டும் வாங்கிக் கொண்டார், ஆனால் என்னை அவர் வாங்கவில்லை. இதை யாரிடமும் கூறிவிடாதீர்கள். பிறகு என்னையும் விற்று விடுவார்கள். எனக்கு பயமாக இருக்கிறது. ஆனால் ஜோதா, இவனை நாம் இங்கு வைத்துக் கொள்ள முடியாது. இது அந்தப்புற விதிக்கு புறம்பானது. ஆனால் மனிதநேயம் விதிகளுக்கு புறம்பல்ல மோதி. இந்த சிறுவன் தன் தாயை விட்டு பிரிந்து அனாதையாகி விட்டான். இவனை மீண்டும் தனியாக எப்படி விடுவது? இவனுடைய தாயை தேடி கண்டுபிடிக்கும் வரையில், இவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்கும் வரை நான் இவனை கைவிட மாட்டேன். சரி, உன்னுடைய விருப்பம். அப்படி என்றால் மகாராணி அவர்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் தெரிவித்து விடு. அப்போதுதான் உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் வராது. யா அல்லாஹ், இவ்வளவு அழகான குழந்தை இங்கு எவ்வாறு? இது ஜோதா பேகத்தின் வேலைதான். வழியில் அடிமைகளின் கூட்டம் தென்பட்டது. அவர்களில் இந்த சிறுவனை பார்த்ததும் இங்கே அழைத்து கொண்டு வந்து விட்டார். இவனை பாருங்கள், எவ்வளவு அப்பாவியாக இருக்கிறான். தன் தாயை விட்டு பிரிந்து பட்டினியில் வாடிக்கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது இவனை எப்படி தனியாக விட முடியும்? இதன் காரணமாக தான் ஜோதா பேகம், நாங்கள் அனைவரும் தாங்கள் அந்த புறத்தை பார்க்க வேண்டும் என்கிறோம். தங்களிடம் கருணை உள்ளது. தாங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறீர்கள், அதை கௌரவப்படுத்துகிறீர்கள். வேண்டாம் ருக்சார் பேகம், அந்த புற விஷயத்தில் தலையிட விரும்பவில்லை. அது என்னால் முடியாது. ருக்கையா பேகத்தின் உறவை நீங்கள் முறித்துக் கொள்ள விரும்பவில்லை, அதுதானே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஏதோ ஒரு விஷயத்திற்காக வருட கணக்கில் அவர் ஆற்றி வந்த பணியை குறை கூறக்கூடாதல்லவா? வருட கணக்காகவா? இல்லை பேகம் சாய்பா, பல வருடங்களாக அந்த புறத்தில் நடப்பது உங்களுக்கு தெரியவில்லை. உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சரி என்று கூறினால் சிறிது நேரம் நீங்கள் என்னுடன் பொழுதை கழிக்க வேண்டும். உங்களுக்கு நான் ஒன்றை காண்பிக்க வேண்டும். சரி, வாருங்கள்.
எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? அந்த புறத்தின் இன்னொரு முகத்தை காண்பிக்க. அதை இன்று வரை நீங்கள் பார்த்திருக்கவே மாட்டீர்கள். புறப்படுங்கள் இங்கிருந்து. இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்கின்றன. நீயும் தான். உனக்கு மட்டும் தனியாக கூற வேண்டுமா? ஆதாப் பேகம் சாஹிபா. பார்த்தீர்களா நீங்கள்? இங்கு இவ்வாறு நிறைய பெண்கள் உள்ளார்கள். உடுத்துவதற்கும் உண்பதற்கும் குறையில்லை என்றாலும் அவர்களின் வாழ்க்கை மீது அவர்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. இவர்களுக்கு ஒவ்வொரு கணமும் இவர்கள் அடிமை என்பதை நினைவுபடுத்துவார்கள். உடல் சரியில்லை என்றாலும் இவர்கள் வேலை செய்ய வேண்டும். ஏதாவது தவறு நடந்துவிட்டால் பிறகு சாட்டை அடிதான் கிடைக்கும். இவர்கள் நிலையை பற்றி ருக்கையா பேகமிற்கு தெரியாதா? நிச்சயம் அறிவார். இவர்களை யார் கண்டுகொள்ளப் போகிறார்கள்? இவர்கள் வெறும் தாசிகளும் அடிமைகளும் தானே. சிலர் போரில் வெற்றி பெற்று அழைத்து வரப்பட்டவர்கள், வேறு சிலரோ விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். இவர்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த புறத்தின் சிறையிலேயே முடிந்துவிடும். இதில் எத்தனையோ பெண்கள் தங்களுடைய பால் குடிக்கும் குழந்தைகளை கூட விட்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கை முழுவதும் தங்களின் குழந்தைகளை பார்க்கவே முடியாது. இவர்களின் குழந்தைகள் தாய் இருந்தும் அனாதை போல் வாழ்கிறார்கள். பிறகு அவர்களையும் பஜாரில் யாருக்காவது அடிமை போல் விற்று விடுவார்கள். எனக்கு இது ஒன்றுமே புரியவில்லை. இத்தனை காலமாக அந்த புறத்தில் இருந்தும் இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியவில்லையே. நாங்கள் அனைவரும் கோருவது ஒன்றுதான். இந்த அந்தப்புறத்தின் பொறுப்பை தாங்கள் ஏற்க வேண்டும். இங்கே பாருங்கள், நிச்சயம் நான் உங்கள் எண்ணத்தை மதிக்கின்றேன். இருப்பினும் இந்த வேலையை என்னால் செய்ய முடியாது. ஒருவேளை நீங்கள் இந்த பொறுப்பை இன்று ஏற்காமல் மறுத்துவிட்டால் ருக்கையா பேகம் இன்னும் கொடுமைப்படுத்துவார். பிறகு யாரும் எப்பொழுதும் இங்கு மரியாதையோடு வாழ முடியாது. ஜோதா பேகம், இவர்களை பார்த்து உங்களுக்கு கருணை வந்ததல்லவா? இவர்களை பற்றி யோசியுங்கள். அல்லது இனிமேல் இவர்களை பார்த்து பரிதாபப்படாதீர்கள். நான் சென்று வருகிறேன். இக்கட்டான சூழ்நிலை. என்ன செய்ய வேண்டும் என்று ஒன்றும் புரியவில்லை. ஒரு புறம் இவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசம் கொண்டுள்ளார்கள். இன்னொரு புறம் ருக்கையா பேகத்தை பகைத்துக் கொள்வதும் எனக்கு விருப்பமில்லை. நான் என்ன செய்வது? எதுவும் நடக்க போவதில்லை ஜோதா பேகம், எதுவும் நடக்க போவதில்லை. நான் தான் இங்கு விசேஷ ராணி. இந்த அந்தப்புறம் என்னுடையது. அதோடு இது எப்பொழுதும் என்னுடையதாகவே இருக்கும். காப்பாற்றுங்கள் பேகம் சாஹிபா, காப்பாற்றுங்கள். மிகவும் தாகமாக உள்ளது. தண்ணீர். நான் தனியாக உள்ளேன் ஜோதா பேகம். எனக்கு என்னுடைய அம்மா வேண்டும். எனக்கு தங்கள் உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் தான் எங்களுக்கு இனி விடுவிளக்கு ஜோதா பேகம். எங்களை காப்பாற்றுங்கள். அம்மா தாயே, என்னை சுற்றி என்ன நடக்கிறது? நானும் இப்படி செய்வது பழக்கம். பதில் இல்லாத கேள்விகள் தோன்றும் போதெல்லாம் இங்கே வந்து அதற்கான பதிலை தேடுவேன். இது எனக்கு மிகவும் கடினமான சோதனை. இதற்கே சோர்ந்து போனால் எப்படி? பொதுவாக சிலர் தவறான முடிவு என்று தெரிந்தும் அந்த முடிவையே தேர்ந்தெடுப்பார்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு சுலபமாக தென்படுகிறது. காரணம், உண்மை எப்போதும் கசப்பாகவே இருக்கும் ஜோதா பேகம். நம்மால் சிலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிந்தும் நாம் நல்ல முடிவெடுப்பதே நமக்கும் நல்லது. நியாயத்தை நினைவூட்டும் இந்த தராசுகள் நமக்கு அளிக்கும் பதில்கள் இவைதான். ஆனால் அந்த பொறுப்பை நிர்வகிக்கும் யோகிதை என்னிடம் இல்லை ஷென்ஷா. நான் உங்கள் இனத்தை சேர்ந்தவள் அல்ல. உங்கள் கலாச்சாரம் பற்றி எனக்கு தெரியாது. தாங்கள் பொய்யுரைக்கிறீர்கள் ஜோதா பேகம். என்று உங்களுக்கும் எனக்கும் விவாகம் நிச்சயமானதோ அப்போதிலிருந்தே நீங்கள்
ஆக்ராவை சேர்ந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் ஜோதா பேகம். எப்படி எனது தாய்க்கும் ருக்கையாவிற்கும் இது சொந்தமோ அதே போல்தான் உங்களுக்கும் ஆக்ரா சொந்தம். உங்கள் திறமைகளை பற்றி கூற வேண்டும் என்றால் எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனது தாய்க்கும் எந்த சந்தேகமும் இல்லை. மற்ற பேகங்களுக்கும் சந்தேகம் இல்லை. உண்மையில் தாங்கள் தான் எனது வாழ்க்கையில் எனக்கு ஒப்பற்ற பரிசை அளித்தவர்கள். எனது பிரஜைகளை எனக்காக பிரார்த்திக்க வைத்தீர்கள். அவர்கள் இதயத்தில் உள்ளதை என்னை புரிந்து கொள்ள வைத்தீர்கள். நீங்கள் தான் எனது அறிவு கண்களை திறந்து வைத்தவர். மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம், வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் ஒருவரது திறமை அவருக்கே தெரிய வரும் என்பார்கள். அந்த பிரச்சனைகளே நமக்குள் இருக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருகிறது. உங்கள் திறமைகளை காண்பிக்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களிடம் அறிவும் சாமர்த்தியமும் இருப்பதால் உங்களால் நன்கு ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியும். ஆனால் இது அவ்வளவு சுலபமானதல்ல. எதுவுமே சுலபமானதல்ல ஜோதா பேகம். பிரஜைகளில் ஒருவராக இருப்பது சுலபம்தான். ஆனால் பேகங்களில் விசேஷமானவர் என்ற பெயரை வாங்குவது மிகவும் கடினம். ஒருவரின் கட்டளைக்கு அடிபணிவது மிகவும் சுலபம். ஆனால் நமது கட்டளைக்கு பிறரை அடிபணிய வைப்பது மிகவும் கடினம். பலவீனமாக தோல்வியை ஒப்புக்கொள்வது சுலபம். ஆனால் பலத்தை பெற்றவனாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது என்பது மிகவும் கடினமான ஒன்று ஜோதா பேகம். நீங்கள் இரு குடும்பங்களின் கௌரவத்தையும் மானத்தையும் சுமந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள் ஜோதா பேகம். இது உண்மையில் மிகவும் கடினம். உங்களால் இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும் ஜோதா பேகம். ஏனென்றால் நீங்கள் சாதாரணவர் அல்ல. நீங்கள் உங்கள் குறிக்கோளை அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு இருப்பவர், தீர்க்கமான முடிவோடு இருப்பவர், உணர்வுகளை மதிப்பவர். உங்களைப் போல் குறிக்கோளில் பிடிவாதமாக இருக்கும் ஒரு பெண்ணை நான் இதுவரை கண்டதே இல்லை. இதுவரை நியாயத்திற்காக போராடி இருக்கிறீர்கள், வென்றும் இருக்கிறீர்கள். அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, நீங்கள் இந்த விஷயத்திலும் சரியான முடிவை தான் எடுப்பீர்கள். இவ்வளவு கூறிய பிறகும் ஜோதா பேகம் அமைதியாக இருக்கிறார்கள். இது வரப்போகும் பெரிய சூறாவளியின் அறிகுறியாக இருக்கக்கூடும். பேகம் ஜோதாவின் வேகத்தை பார்த்தாயா ரேஷம்? எவ்வளவு பதட்டமாக இருக்கிறார் பார். பாவம். அப்படித்தானே இருக்க முடியும். போட்டியிட்டது யாரோடு? பேகம் ருக்கையாவிடம் போட்டியிட்டால் பிறகு அனைத்து வழிகளும் மூடிவிடும். இனி இவர் உறக்கமில்லாமல் அலைவார். அங்கே அவர் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருப்பார். நீ ஒரு பிறவி முட்டாள் ரேஷம். தர்பாரில் தூங்கியவன் ஆட்சிழந்தான் என்று கேள்விப்பட்டதில்லை. இங்கே பேகம் ருக்கையா தன் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறாள். அங்கே பேகம் ஜோதா தன் பலத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாள். எனக்கு ஏன் என்று தெரியவில்லை. என்ன தோன்றுகிறது என்றால் வரப்போகும் நேரம் பேகம் ருக்கையாவிற்கு எதிராக இருக்கும் என்று. ஹோஷியார், இன்று நான் நன்றாக உறங்க வேண்டும். என்னை எழுப்புவதற்கு முயற்சி செய்யக்கூடாது. நாளை காலை நான் மலர்ந்த ரோஜாவை போல் அழகாக இருக்க வேண்டும். நிச்சயமாக பேகம் அவர்களே. இந்த அடிமை தங்களை சிரித்த முகத்துடன் பார்க்கவே விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, தாங்கள் கோபத்தோடு இருந்தால் முதலில் ஆபத்தில் சிக்குவது நான் தான் அல்லவா? சரி, நீ விளக்கை அணைத்து விடு. நான் உறங்கப் போகிறேன். அப்பொழுதுதான் எனக்கு எதிராக செயல் புரிந்த அவளின் துவண்ட முகத்தை பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். ஜாவிதா, இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நான் நாளைக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன் அத்தை அவர்களே. எதற்காக என்று தெரிந்து கொள்ளலாமா? நாளையிலிருந்து ருக்கியா பேகம் அவர்கள் தன் அந்தப்புற பதவியில் இருந்து விலகப் போகிறார் அல்லவா? அட பிரமாதம் ஜாவிதா, நீ உன் அறிவை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டாய். ஆமத்தை அவர்களே, யார் யாருக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்பதை நான் இதில் எழுதி வைத்து விட்டேன். அற்புதம் ஜாவிதா, இதை பாராட்டியே ஆக வேண்டும். நான் உன்னை குறைத்த எடை போட்டு விட்டேன். இது தங்கள் ஆசீர்வாதத்தின் பலன்தான் அத்தையே. இப்பொழுது என்னை அறிவாளி என்று ஒப்புக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக. நாளை செயின்ஷா அந்தப்புற பொறுப்புகளை யார் ஏற்கப் போகிறார்கள் என்று கேட்கும் பொழுது நான் அவரிடம் என் பெயரை கூறப் போகிறேன். சற்று சிந்தியுங்களேன். அத்தை அவர்களோ இந்த நாட்டின் மகா மந்திரி, மருமகளோ அந்தப்புறத்தின் உயர் அதிகாரி.
நான் ஒன்று கூறவா ஜாவிதா? நான் உன்னை இப்போதுதான் அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் உன் அறிவு வெளியே வருவதற்கு முன்பாகவே மூடிக்கொண்டு விட்டது. ஏன் அத்தை அவர்களே, நான் எதில் குறைந்து விட்டேன்? என்னால் ஏன் அந்த புறத்தை பார்த்துக் கொள்ள முடியாது? எது குறைவாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுவதற்கு முன்பாக அது இருக்கிறதா என்று பேச வேண்டும். உன்னையே பார்த்துக் கொள்ள முடியவில்லை, அந்த புறத்தை பார்த்துக் கொள்வாயா? ஆனால் அத்தை, வாயை மூடு. வாயை பிடித்து தைத்து விடுவேன். வாயை திறக்க கூடாது. இங்கேயும் சரி, ஷெஹன்ஷாவின் முன்பும் சரி. முட்டாளே. மகா மந்திரியம் எப்படி இருந்தாலும் மாமியார் ஆயிற்றே. மருமகள் பெயரை சம்பாதிக்க நினைத்தால் வயிறு எரியத்தான் செய்யும். பார்த்து கொண்டே இருங்கள் பேகம் ருக்கையா. எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. நீங்கள் இன்று அந்த புறத்தின் நிர்வாகத்தில் தங்கள் ஆதிக்கத்தை மட்டும் நிரூபிக்காமல் பேகம் ஜோதாவையும் தோற்கடிக்கப் போகிறீர்கள். இங்கிருக்கும் யாருக்கும் உங்களோடு போட்டி போடும் தகுதி இல்லை. வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. விசேஷ பேகத்தை எதிர்க்கும் துணிச்சல் இங்கு ஒருவருக்கு கூட இல்லை. எச்சரிக்கை! இந்துஸ்தானின் சக்கரவர்த்தி மாண்புமிகு பாட்ஷா அவர்கள், ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அந்தப்புற பொறுப்புகளை யார் ஏற்கப் போகிறார்கள் என்பதை நிச்சயிப்பதற்காகத்தான் உங்கள் அனைவருக்கும் நான் ஒரு நாள் கால அவகாசம் கொடுத்திருந்தேன். ருக்கையா பேகம் தயாராக இருக்கிறார். கூறுங்கள். அந்தப்புற பொறுப்புகளை ஏற்க வேறு யாராவது தயாராக இருக்கிறீர்களா? கூறுங்கள் ருக்ஸா. இதற்கு தகுதியானவர் யார் என்று உங்கள் மனதில் ஏதேனும் இருக்கிறதா? அந்த பொறுப்பை ஏற்பதற்கு நான் தயாராக உள்ளேன் ஷென்ஷா. அந்த பொறுப்பை நிர்வகிக்க மாட்டேன் என்று இதற்கு முன் நான் பலமுறை கூறி வந்தேன். ருக்கையா பேகம் அந்த பொறுப்பை சிறப்பாக செய்கிறார் என்று நினைத்தேன். ஆனால் அந்த புறத்தின் இன்னொரு பக்கத்தை இப்பொழுதுதான் நான் பார்த்தேன். இது கடவுளின் விருப்பமாக கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியாது. எனக்கு தோன்றியது, நானும் அந்த புறத்தில் தான் இருக்கிறேன். நானும் ஷெஹன்ஷாவுடைய பேகம் ஆவேன். அதோடு வீட்டை சுத்தம் செய்வது குடும்பத்தினரின் கடமையாகிறது. அதனால் அந்த புறத்தை நிர்வகித்து வரும் ருக்கையா பேகம் அவர்களுக்கு நான் போட்டியாக வருவதற்கு தீர்மானிப்பதாக இந்த சபையில் கூறுகிறேன். அப்போதுதான் இது ருக்கையா பேகமின் அந்தப்புறமாகவோ அல்லது ஜோதாவின் அந்தப்புறமாகவோ இருக்காது. இது நம் அனைவருக்கும் அந்தப்புறமாக இருக்க வேண்டும். இங்கு அனைவரின் மானமும் மரியாதையும் உணர்வுகளும் பேணி காக்கப்படும். அப்படி என்றால் சரி. அந்த புறத்தில் இருக்கும் அனைவருக்கும்
அவர்களுடைய தலைவியை தேர்ந்தெடுக்கும் உரிமையை வழங்குகிறேன். அந்தப்புறத்தின் விதிமுறையின்படி 4 நாட்கள் கழித்த பிறகு பொறுப்புகளை யார் ஏற்பார் என்று முடிவெடுக்கப்படும். தர்பார் கலைகிறது. என்ன பேகம் ருக்கையா, இப்போதாவது ஏதாவது செய்வாயா? நீ செய்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் பேகம் ஜோதாவை குறைவாக எடை போடுவது அறிவீன செயலாகும். ஏனென்றால் பேகம் ஜோதா மக்களின் இதயத்தில் உன்னதமான ஸ்தானத்தை அடைந்து விட்டாள். இப்பொழுது அந்த புறத்தையும் தன்வசப்படுத்த தயாராகிவிட்டாள். அத்தை அவர்களே, என் மனம் மிகவும் குழப்பமாக இருக்கிறது. அதனால் உங்களை காண வந்தேன். ஜோதா, நீ என்ன யோசிக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஒருவர் புது பொறுப்பை ஏற்கும் பொழுது தன்னால் அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியுமா என்றுதான் யோசிப்பார்கள். அங்கு பார், இறைவனடி சேர்ந்த பாட்ஷா ஹுமாயூன் ஷேஷாசூரியிடம் தோற்று போன பிறகு நாங்கள் வீதிக்கு வந்துவிட்டோம். அப்பொழுது பாதுகாப்பான இடத்திற்கு சென்று விடும்படி அவர் என்னிடம் கூறினார். நான் அவருடனே இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். சுகங்களை மட்டுமே அனுபவிக்கும் பேகங்கள் சரித்திரத்தில் கலந்து விடுகிறார்கள். கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும் பேகங்கள் தான் சரித்திரத்தை மாற்றி அமைக்கிறார்கள். நான் உன்னை நம்புகிறேன் ஜோதா. நீ சரித்திரத்தை மாற்றி எழுதுவாய் என்று. உன்னை யாரும் தனியாக விட்டுவிடவில்லை. உனது அத்தை உன்னோடு துணையாக இருப்பாள். மற்ற பேகங்களும் உனக்கு துணையாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஜலாலும் உன்னை புரிந்து கொண்டுள்ளான். உனது நம்பிக்கையின் காரணமாக எங்கள் அனைவரின் துணையோடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கிறது. மிக்க நன்றி அத்தை. நான் முன்பெல்லாம் கலங்கி நிற்கும் போது என் அன்னையிடம் செல்வதுண்டு. அவரிடம் சென்ற பிறகு எனக்குள் புது நம்பிக்கையும் புது சக்தியும் பிறக்கும். இன்று அதே நம்பிக்கையும் அதே சக்தியும் உங்களிடமிருந்து எனக்கு கிடைத்திருக்கிறது அத்தை.